ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசி பலன்கள், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதிர்ஷ்ட நிறம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அதனால உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய ராசி பலன்கள் அப்டேட் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் அட்சய திருதியை தினங்க, 3ஆம் பிறை தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 7-10 கூடிய புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருகிறதுங்க. 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனால் அந்த மகிழ்ச்சியில் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதன் மூலமாக தான் உங்களால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த தினம் முழுவதும் அனுபவிக்க முடியும். பண வரவுகள் இன்றைக்கி தாராளமாக சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பண வரவுகள் அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்கள் கையில் பணம் மிச்சமாகணும் அப்படின்னா, பண நெருக்கடியை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிட்டு ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். பிஸ்னஸ் வாழ்க்கை எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, வியாபாரத்தில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. அதிகப்படியான முன்னேற்றம் உங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் இப்பொழுது சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக இருக்கலாம் அல்லது உங்கள் வியாபார ரீதியாக இருக்கலாம். வெளியூர் தொடர்பான பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க. அதன் மூலமாக நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இந்த தினம் நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குறிப்பாக அலுவலக பணிகளில் அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகளை இன்னைக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாமே இப்பொழுது மறையக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த பிடிவாத குணத்தை மட்டும் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். மேலும் ஆடம்பரமான செயல்பாடுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நெருக்கடியில் ஏற்படலாம். நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க. எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும். எனவே இன்று தினம் நீங்கள் போட்டிகளை சமாளிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் கூட இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட இருந்து இன்றைய தினத்தை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமான ஒரு சந்திப்பை உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக நீ ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் மனசில் சின்ன சின்ன ப்ரெஷர் ஏற்படலாங்க, மன அழுத்தம் ஏற்படலாம். அதெல்லாம் போக்குவதற்கு நீங்கள் உங்கள் நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நிறைய முதலீடு செய்யலாங்க. நீங்கள் யோசித்து உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி முதலீடுகள் செய்யும்போது உங்களுக்கான நிதி பாதுகாப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுடைய நிதி வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவாங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்கள் குழந்தைகள் வாழ்றதுனால அவர்களுக்கு நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருந்து அவர்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குழந்தைகளிருந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ மாதிரியான அற்புதமான ஒரு முன்னேற்றத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. அவர்கள் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன ஆசைப்படுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையில நல்ல இணக்கமான உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்தாலும்
பழைய நினைவுகள் மூலமாக, கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் காதல் வாழ்க்கையை தித்திப்பாக மாறுவதற்கு முடிந்த அளவுக்கு உங்கள் காதலரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தொலைபேசியிலாவது பேசலாம். இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய நல்ல செயல்பாடுகள் காரணமாக மற்றவங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அல்லது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட எதிரிகளாகவே இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்த சில நல்ல செயல்களை பார்த்துட்டு மனசு மாறி உங்கள் கூட நட்பருடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்கிறது. இன்றைய தினம் மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து விலை மதிப்பற்ற உங்கள் நேரத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணுங்க. நீங்கள் வந்து தொலைபேசி பார்க்குறது, பொழுதுபோக்கில் ஈடுபடுவது என்று உங்களது நேரத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதன் மூலமாக கல்வி முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் தொலைபேசி அல்லது டிவி அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறது தவிர்க்கிறது நல்லதுங்க. கல்வியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களது வாழ்க்கை துணை கூட நீங்கள் சின்ன சின்ன சுற்றுலா ஏற்படுத்திக் கொள்ளலாம். உல்லாசமாக உங்களது பொழுதை கழிப்பதற்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் காத்திருக்குங்க. எல்லார வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. எல்லா விஷயத்திலும் சரி நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம் அனைத்திலுமே இன்னைக்கு பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. நீங்கள் திட்டமிட்ட சில பயணங்கள் இன்னைக்கு தாமதமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பொது நலத்தில் ஈடுபடும் போது கூட நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதற்குண்டான அறிகுறிகள் இன்னைக்கு தோன்றலாம். இன்றைய தினம் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தினம் பொறுமையாக செயல்படுங்க. பட்ஜெட் போட்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்பவர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்கள் வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக இதை இன்டர்வியூ இருந்தால் மிஸ் பண்ண மாட்டோம் பண்ணுங்க. இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகள்லாம் கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பழைய பாக்கியில் வசூலாகும். அதனால நிதி நிலைமை மேம்படக்கூடிய வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் குறிப்பாக உத்தியோக பணிகளில் நல்ல சந்தோஷமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஐடியாக்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பரமான செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் அதிகரிக்கும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்கும். எல்லா போட்டியிலும் நீங்கள் சமாளிப்பதற்கு சரியான திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வந்து சிறப்பானதாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் பிடிவாத குணத்தை கைவிட வேண்டுங்க. சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்களுக்கு இடைஞ்சலாக பிடிவாத குணம் இருக்கலாம். அதனால நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்கள் பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.